உலகத்தை ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க. உங்க வாழ்க்கையில தோல்வி இனிமே இல்ல, இன்னையில இருந்து வெற்றி தான். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பலராக்குமே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பலராக்குமே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. உணர்ந்தவர்களாய் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என். ரெண்டு கரங்களை விரித்து யெகோவா ஈரே அண்ணாந்து பார்த்து ஓ யெகோவா ஈரே. நிலை நிற்போம், வார்த்தையை தியானிப்போம், வார்த்தையில் பலனுண்டு, வார்த்தையில் ஜெயமுண்டு, வார்த்தையில் நிலை நிற்போம், வார்த்தையை தியானிப்போம், வார்த்தையில் பலனுண்டு, வார்த்தையில் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் முடிக்காதிருப்பாரோ, சொல்லியும் வசனித்தும் முடிக்காதிருப்பாரோ. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. 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 வார்த்தையில் நிலை நிற்போம், வார்த்தையை தியானிப்போம், வார்த்தையில் பலனுண்டு, வார்த்தையில் ஜெயமுண்டு, வார்த்தையில் நிலை நிற்போம், வார்த்தையை தியானிப்போம், வார்த்தையில் பலனுண்டு, வார்த்தையில் ஜெயமுண்டு. ஆமென். விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி வேகமா உற்சாகமா ஆமென், 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 ஆமென். தோற்று போன காரியங்கள்ல கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார். எனக்கான காரியம், எனக்கான சுதந்திரம், எனக்கான பங்கு என் கையில வந்து சேர போகிறது. ஆமென். பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து பட்சணம் தருபவர், பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து பட்சணம் தருபவர், பலவானிடத்தில் இருந்து மதுரம் தருபவர், பலவானிடத்தில் இருந்து மதுரம் தருபவர். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லம். ரெண்டு கரங்களை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ. தலைக்கு மேல கரங்கள்
எழும்பி நின்று எல்லாருமாய் எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே 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 வார்த்தையில் நிலை நிற்போம் வார்த்தையை தியானிப்போம் வார்த்தையில் பலனுண்டு வார்த்தையில் ஜெயமுண்டு வார்த்தையில் நிலை நிற்போம் வார்த்தையை தியானிப்போம் வார்த்தையில் பலனுண்டு வார்த்தையில் ஜெயமுண்டு. தேவ சந்நிதியில நின்று செபிக்க போகிறோம். கர்த்தாவே, 2 கரங்களை விரித்து அண்ணாந்து பார்த்தோ இல்ல கண்களை மூடியோ எப்படி உங்களுக்கு முடியுமோ அப்படியாய் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்களிடத்துல இருந்து தட்டி பறிக்கப்பட்டு இருக்கு, என்னென்ன நன்மைகள் ஏந்தி நிக்கிற இந்த கைக்கு வராதபடி பல மனிதர்கள் அதை தட்டி பறித்திருக்கிறாங்க. நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை, நீங்க அனுபவிக்க வேண்டிய பல ஆசீர்வாதங்களை எந்தெந்த மனிதர்கள் தட்டி பறித்திருக்கிறாங்க, யாரெல்லாம் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த வேளையில 2 கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து கேளுங்க. அப்பா, என்னுடைய வாழ்க்கையை கொடுங்கப்பா, என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மையை தாங்கப்பா. என் கண்ணார பார்க்கிறேனே, எனக்கு உண்டான மேன்மையை, எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை, எனக்கு உண்டான நன்மையை பல மனிதர்கள் ஆண்டவரே பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் என் கண்ணு முன்னாடியே அதை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்பா, எனக்கு உண்டானதை கர்த்தர் எனக்கு தருவீராக. பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து பட்சணம் தருபவர், பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து பட்சணம் தருபவர், பலவானிடத்தில் இருந்து மதுரம் தருபவர், பலவானிடத்தில் இருந்து மதுரம் தருபவர். கண்களை மூடி எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. வார்த்தையில் நிலை நிற்போம் வார்த்தையை ஞானிப்போம் வார்த்தையில் பலனுண்டு வார்த்தையில் ஜெயமுண்டு வார்த்தையில் நிலை நிற்போம் வார்த்தையை ஞானிப்போம் வார்த்தையில் பலனுண்டு வார்த்தையில் ஜெயமுண்டு. ஆண்டவரே, எங்கள் நீதியை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், எங்கள் நீதியை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நம்பின மனிதர்கள், நான் நம்பின சூழ்நிலைகள், நான் நம்பின காரியம் எல்லாம் என்னை விட்டு அகன்று போன வேளையில என் நீதியை வெளிச்சமாய் மாற்றுகிற தெய்வம் நீர் மாத்திரமே. எவ்வளவு கண்ணீர் அப்பா, எத்தனை பிரயாசம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பழிச்சொற்கள் ராஜா, எல்லாத்தையும் சகித்து நின்றது நீங்க என் கூட இருந்ததுனால தானே அப்பா. இந்த வேளையில என் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுகிற தெய்வமே இசையா 2 கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே என் நீதியை வெளிச்சத்தை. ஆமென். உமக்காய் காத்திருப்பேன்
ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா யெகோவா சிட்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவா சிட்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு கர்த்தர் தந்த கிருபைக்காய் நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு முடிந்தா எல்லாருமா எழும்பி நின்று கரங்களை விரித்து ஏசையா 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 என் நீதி மனதார ஏசையா ஏசையா என் நீதி யெகோவா சிட்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவா சிட்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீர் என்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகிற தெய்வம் இந்த வேளையில எனக்காய் நீர் பேசுவீராக நல்ல வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி சத்தங்களை உயர்த்தி எனக்காய் பரிந்து பேசுகிறவர் எனக்காய் பரிந்து பேசுகிறவர் கர்த்தர் எனக்காய் பேசுவீராக எனக்காக யுத்தங்களை செய்கிறவர் ஓ என்னை திருப்திப்படுத்துகிற தேவன் எனக்காய் இந்த வேளையில இறங்குவீராக ஓ எனக்காய் இறங்குவீராக எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை திருப்தி ஆக்குகிறவர் என் கர்த்தர் எது இருந்தாலும் இல்லாம போனாலும் என்னை திருப்தி படுத்தி அனுப்புகிறவர் என் தெய்வம் ஓ சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று உரத்த சத்தமாய் முழு உள்ளத்தோட ஆமென் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்கி நடத்துகிற தெய்வம் ஓ என்னதான் நடந்தாலும் எது இல்லைனாலும் என்னை திருப்தி படுத்தி நடத்துகிறவர் ஆமென் என்று சொல்லிக்கொண்டே கரங்களை தட்டி ஓ என்னை திருப்திப்படுத்துகிற தெய்வம் நான் வெட்கம் அடைவது இல்லை நான் வெட்கம் அடைவது இல்லை ஓ நான் வெட்கம் அடைவது இல்லை ஆமென் 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 ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன் ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை கரங்களை ஏந்தி கர்த்தரே தாங்குகிறீர் என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர் என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறீர் என்னை கர்த்தரே ஓரி மல மர பர 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 பலரா ஆமென் என் அடிகள்
சத்தமாய் ஆமென். ஓ தெய்வமே, யெகோவா சிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வா. யெகோவா சிக்கேனோ நீ மல பர 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 பல மர பல பர 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 பலரா. ஓ கொயர் பாடுகிற வேளையில கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரே நீதியை விளங்க பண்ணுகிற தெய்வம். நான் செய்த காரியம் யாருக்கு தெரிந்தாலும் தெரியாமல் போனாலும் என் கர்த்தாவே கர்த்தருக்கு தெரியுமே. நான் பட்ட பிரயாசம், நான் அலைந்த அலைச்சல்கள், ஓ நான் பண்ணின தியாகங்கள், ஓ நான் பண்ணினதான எல்லா உழைப்புகள், எல்லா கடினமான உழைப்பு யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எந்த மனுஷனுக்கு தெரியுதோ தெரியலையோ, என் கர்த்தருக்கு தெரியுமே. என் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தெய்வம். ஓ ராஜா, என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்தவர் யெகோவா சிக்கேனோ. ஓ என்னுடைய நீதியை விளங்க பண்ணுவீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 6வது வேத வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து நம்ம படிக்க போகிறோம். செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. டிவியில் தங்கச்சிகள் போடுவாங்க, நம்ம அதை பார்க்கலாம். பைபிள் வச்சிருக்கிறவங்க பைபிளை திருப்பிடுங்க, சரிங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகள் நாம் யாவரும் எடுத்து சத்தமாய் வாசிப்போமா? வாசியுங்கள். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னொரு தடவை அதை நுணுக்கமாக வாசியுங்கள். வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், இந்த வேத பகுதியை யார் எழுதினது, யாருக்காய் எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலைகளில் எழுதப்பட்டது? தெளிவாய் சொல்லுகிறேன். இதை எழுதினது யார் என்றால் பவுல் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லக்கூடியவர் எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? அவர் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிறதான தெசலோனிக்கா சபையா இருக்கிற சபைக்கு எழுதுகிறார். எந்த சபைக்கு எழுதுகிறார்? தெசலோனிக்கா சபைக்கு அவர் எழுதுகிறார். ஆமென். பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதுகிறார். அப்படி சொல்லுங்க, எந்த சபைக்கு எழுதுகிறாரு? சத்தமா சத்தம் வெளியே வரட்டும். ஆமென். எந்த சபைக்கு எழுதுகிறாரு? பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதுகிறாரு. இந்த பிலிப்பு பட்டணம் எதனுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கு? ரோம அரசாட்சிக்கு கீழே இருக்கு. சரி, இவர் எங்க இருந்து எழுதுறாரு? ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து எழுதுறாரு. எங்க உட்கார்ந்து எழுதுறாரு? ஜெயில உட்கார்ந்து அங்க வெளியில தூரத்துல இருக்கிறதான பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற ஒரு திருச்சபையை அவர் நினைச்சு எழுதுகிறாரு. ஆமே. இவர் எழுதினது உடைய எல்லா இந்த பிலிப்பியருடைய நிருபத்தை ஃபுல்லா நம்ம படிச்சோம்னா எதையாவது ஒரு காரியத்தை அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகிற அதிகமான காரியம் என்னவென்றால், எப்பையும் எதுலையும் சந்தோஷமாயிருங்க, எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, எப்பயும் சந்தோஷமா இருங்க என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமா சந்தோஷமா இருக்கிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் எப்படி அதை சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி சொல்ல முடிகிறது? ஆனால் அவர் இருக்கிறதோ சிறைச்சாலையில்
தீங்கு அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு கட்டப்பட்ட நிலையில் ஒரு சில அதிகாரங்களுக்கு உள்ளாக அடக்கப்பட்ட ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். செய்யாத தவறுகளுக்கு சிறையில் சில காரியங்களை தண்டனைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார். பல வேதனையான சம்பவத்துக்குள்ளாக காணப்பட்டிருந்தாலும் இவரால் எப்படி நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி எழுத முடிகிறது என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தீமை நிரந்தரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிரந்தரமானது. ஆமென், ஹல்லேலூயா. தீமையான சூழ்நிலைகளிலும் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்பதை நாம் மேலோட்டமாய் இந்த அனுபவங்கள் மூலமாய், இந்த பின்னணியத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமென். அவன் உட்கார்ந்து எழுதின சூழ்நிலைகள் சிறைச்சாலையில் தண்டனையில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறான். ஆனால் எழுதின செய்தி என்னவென்றால், சந்தோஷமாயிருங்க, இப்படிப்பட்ட நிலையில ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்கன்னு சொல்லி சபைக்கு அவன் எழுதினதான முக்கியமான வலியுறுத்தலின் செய்தியாய் காணப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு காரியம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது எப்படி அவரால் வெளியே காட்டிக்காம சந்தோஷமா இருக்கிற செய்தியை பற்றி சொல்றாரு என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, பவுலுடைய வாழ்க்கையில படாத கஷ்டம் கிடையாது, அனுபவித்திராத வேதனைகள் கிடையாது. இயேசுவை சிலுவையில் அப்படி அரைஞ்சாங்கன்னா அதே மாதிரி சிலுவையில் இவரும் அடிக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டார்? சிலுவையில் இரத்த சாட்சியாய் காணப்பட்ட மரித்தவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனமே, இவர் படாத பாடுகள் அல்ல. இவருடைய சரித்திரத்தை குறித்து நாம் படிச்சோம்னா இவர் வசனத்தை சொல்லியிருப்பாரு. பசியோ, நிர்வாணமோ, பட்டயமோ, புயபலமோ, நாசம் மோசமோ எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறேன். ஆனா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நிர்வாணமாய் ஆக்கப்பட்டிருக்கிறார், நிர்வாணமாய் இருந்திருக்கிறார். அப்படி ஒரு மோசமான நிலைகளுக்குள்ளாய் போயிருக்கிறார், பசியான நிலைகளுக்குள்ளாய் போயிருக்கிறார், பட்டயத்தினால் அடிக்கப்பட்ட நிலைகளுக்குள்ளாய் போயிருக்கிறார். அநேக ஆயுதங்களை வைத்து இவரை அடித்து கொள்ளக்கூடிய நிலைகளுக்குள்ளாய் காணப்பட்டிருக்கிறார். பயங்கர பாடுகள், செய்யாத ஒரு தப்புக்கு அனுபவித்ததான வேதனைகள் அநேகம். ஆனாலும் எல்லாத்தையும் அனுபவித்தாலும் அவர் சொல்லி முடிக்கிற ஒரு செய்தி, இயேசுவுடைய அன்பை என்னிடத்திலிருந்து எதுவுமே பிரிக்க முடியாது. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென், ஹல்லேலூயா. பவுல் அவ்வளோ கஷ்டப்பட்ட போதிலும் பவுல் சொன்ன ஒரு செய்தி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது, கிறிஸ்து எனக்கு காட்டுகிற சந்தோஷத்தை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. அப்படி அவர் அனுபவித்தவரால் ஆனனாலதான் அவர் கஷ்டத்தில் உட்கார்ந்தாலும் அவர் அந்த சந்தோஷத்தின் செய்திகளை மற்றவர்களுக்கு, சபைக்கு தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினதை நாம் பார்க்கிறோம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் படுகிற வேதனைகள் ஒரு நாள் நிச்சயமாய் நம்மளால தாண்டி போகக்கூடிய பலனாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. எதுவுமே நம்மளால சந்திக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுவுமே முடியாதுன்னு சொல்லவே ஒன்றுமே இல்லைங்க. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ கஷ்டமா இருக்கும், ஆனால் ஒரு நாள் இதை சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு ஒரு பலன் உங்களுக்குள்ள காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, இக்காலத்து பாடு எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இக்காலத்து கஷ்டம் என்னை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். நான் சொல்லுவேன், உங்களுக்கு பாடுகள் உங்களை நிச்சயமாய் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். காசு நிறையா இருந்துச்சுன்னா அந்த காசு அப்படியே நம்ம மனசை போட்டு அலக்கியம், அப்படியே
நான் அப்படி இப்படின்னு உழைப்போம். ஆனால் ஒன்றுமே இல்லாட்டியும் நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். வாழ தெரிய முடியும், நம்மளால வாழ தெரியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னால் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆமென். பணம் இருந்தாலும் வாழ தெரியணும், பணம் இல்லாட்டியும் வாழ தெரியணும். தாடி வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. முன்னாலெல்லாம் என்ன சொல்லுவாங்க? தாடி வளர்த்தா, சொல்லுங்க, தாடி வளர்த்தா சோகம், வேற கவலை. சில பேர் பொண்டாட்டி ஊருக்கு போச்சுன்னா தாடி வளர்ப்பாங்க. இப்போ தாடி வளர்க்குறதே ஃபேஷனாக போச்சு. ஹலோ, அன்னைக்கு லவ் ஃபெயிலியரானா உடனே தாடி வளர்ப்பாங்க, முடியே வெட்ட மாட்டாங்க, அப்படியே பப்பன்னு இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அப்படியா பிரேக் அவுட்டான் அப்படின்வாங்க. இப்போ ஃபேஷனாக போயிடுச்சு. அதனால் நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு உயர்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். ஆமென். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம சிச்சுவேஷனை வைத்து நம்ம வாழ்க்கை கிடையாது. ஆமென். நான் கேட்குறேன், சர்ச்சுக்கு வருகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய நிலவரம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா? பக்கத்தில் கேளுங்க, சொல்லுங்க, மாற்றம் உண்டாயிருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். எப்படி? காலை தூக்கி போட்டு தாண்டி வந்திருக்கிறீங்க. ஆமென். சத்தமா ஆமாவா இல்லையா? பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு அன்னைக்கு, அதே பிரச்சனை தான். ஆனால் காலை தூக்கி போட்டு இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையும் நாளைக்கு காலை தூக்கி போடக்கூடிய ஒரு நிலவரத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை விசுவாசிங்க. ஆமே. பிரச்சனை உங்களை தடுத்து நிறுத்தாது. பிரச்சனை உங்க சட்டையை பிடிக்க ஆண்டவர் விடமாட்டார். ஏன்னா உங்க மேல அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர், அவர் எப்பயும் சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய அன்புக்குள்ளாக நிலைத்திருங்கள். ஆமே. கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆமே. யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது 15ஆம் அதிகாரத்தில், ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. கனிகள் நிலைத்திருக்கும் போது கொடுக்கப்படும். கனிகள், தேவனுடைய காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எப்ப வெளிப்படும் என்றால் கஷ்டத்தில் அல்ல, அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது தேவன் கனிகளினால தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆமே. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் நாளைக்கு நீங்களே தேடினாலும் நிச்சயமா கிடைக்காது. ஏன்னா நீங்க தாண்டி, ரொம்ப தூரம் தாண்டி வந்திருப்பீங்க. ஆமே. ஆண்டவர் அதைத்தான் போதிக்கிறார். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. அப்ப முதல் செய்தி என்னவென்றால், அவன் உட்கார்ந்து தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நல்ல செய்தியை, நல்ல சந்தோஷத்தை எழுதி அனுப்புகிறான் பவுல். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் மற்றவங்களுக்கு நீங்க சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நபராய் மாற முடியும். ஆமென். உங்க கஷ்டம் உங்களோடு நிரந்தரமாக இருக்க போறதில்ல, நாள் தாண்டப்படக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை அதில் என்னவென்றால், தொடங்கினவர் கண்டிப்பா முடிப்பார். ஆமென். அவர் தொடங்கினால் அதை செய்து முடிப்பார். ஆமென். அவர் ஒன்று ஆரம்பித்தால், நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒன்று ஆரம்பித்தால் அதை பாதியில் விட மாட்டார். அதை தேவன் முழுமை அடைய செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு நபரை அவங்க குடும்பத்தில் தேவன் தெரிந்து கொண்டார்னா, அவங்கள வாழ்க்கை ஆரம்பிச்சார்னா, கடைசி வரைக்கும் உங்க குடும்பத்தில் நீங்க பார்க்குற அந்த நபருடைய வாழ்க்கையை முடிவு வரைக்கும் தேவன் நடத்துகிறத பார்க்க முடியும். ஆமே. வேதத்தில் ஏராளம் தாராளமான உதாரணங்கள் இருக்கிறது. பாருங்கள், இந்த பவுல் சொன்ன காரியங்களை முன்னிட்டு மறுபடியுமாய் அந்த வசனத்தை வாசிப்போம். 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார் நம்பி. போதும். அப்ப நற்கிரியைகளை தொடங்கினவர், அப்ப நற்கிரியைகளை தேவன் துவங்கினார் என்றால்
அவருடைய நாள் வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகிற நாள் வரைக்கும் அவர் செய்து கொண்டுதான் இருப்பார். ஆமென். அப்ப நற்கிரியையை தொடங்கினார். நற்கிரியைகள் என்ன என்ன வாசிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியைகள் என்ன என்ன என்று சொல்லி நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், எரேமியா 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். எரேமியா 29வது அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். வாசிக்கிறீங்களா? எடுத்த தேவ பிள்ளைகள் வாசிக்கலாம். எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்களா? வாசியுங்கள். 10லேருந்து வாசிங்க. அடுத்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தீமை செய்ய மாட்டாரு, நல்லதை செய்வாரு. அந்த நல்லது ஒவ்வொன்றும் எந்த பிளாட்ஃபார்ம்ல அமையும்னா சமாதானம் என்ற ஒரு நிலைக்குள்ளாய் காணப்படும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு உங்களுக்கு நல்லது செய்கிறார்னா அதனுடைய விஷயத்தை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சமாதானம் இருக்கும். பிசாசு கூட உங்களுக்கு வேண்டியதை செய்யலாம். பிசாசு கூட உங்களுக்கு வேண்டியதை செய்யலாம். நீங்க உடனே நினைச்சிடக்கூடாது இது என் ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. சில காரியங்கள் நம்ம வீட்டுக்கு நல்லது வரும், ஆனா வந்ததுக்கு பிற்பாடு பிரச்சனையா இருக்கும். உண்மையா இல்லையா? நான் கேட்டது என்னது? நல்லது தான் கேட்டேன். நல்லது வந்துருச்சா? சொல்லுங்க. வந்துச்சா? வந்துருச்சு. ஆனா இப்ப என்ன சிச்சுவேஷனு? பிரச்சனை. இப்ப சொல்லுங்க, இது ஆண்டவர் கொடுத்ததா இல்ல பிசாசு கொடுத்ததா? எங்க எனக்கு பிடிச்சதா நடந்துச்சு, நான் நினைச்ச மாதிரி நடந்துச்சு. அப்ப என் கூட ஆண்டவர் தானே இருக்கிறார் நினைப்பேன். ஆனா பிசாசு கூட நீங்க நினைக்கிறத உங்களுக்கு சலுகை பண்ணும். நீங்க நினைக்கிறத உங்களுக்கு டிக்கு போட்டு பிசாசே கொண்டு வந்து கொடுப்பான். அல்வா சாப்பிடு அப்படின்னு கொடுப்பான். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கடமுடா டடமுடா ஜட ஜடா அப்படின்னு ஆச்சுன்னா அது என்ன அர்த்தம்ன்றீங்க? தேவன் கொடுத்தது உங்களுக்கு ஒரு நாளும் கடமுடா ஜடமுடான்லாம் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிறது ஒரு நாளும் உங்களுக்கு வேதனையே கூட்டாது. வசனம் சொல்லுது, தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் உங்களுக்கு ஒரு நாளும் வேதனைய கூட்டாது. நிறைய பேர் குறுக்கான வழிகளில் நிறைய பேர் நம்ம சந்திப்போம், சில காரியங்களை சாதிப்போம். ஆனால் அது சில வேளையில் அது நம்மளுக்கு சரியா அமையும். ஆனால் அதன் மூலமாக நிம்மதி வராது, அதன் மூலமாய் தீமைகள் வரும். தேவன் தருவது எப்பயுமே சமாதானமாயிருக்கும். ஆமென். அப்ப கர்த்தருடைய நற்கிரியைகள் இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி நிறைய விஷயம் சொல்லித்தரப்படுகிறது. உங்களுக்கு ஆண்டவர் செய்வது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளுக்கு செய்வார். அடுத்து வாசிங்க 12ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். என்ன சொல்லிட்டாரு? கடைசியில் நிபந்தனையை வச்சிட்டாரு. முழு இருதயத்தோட என்ன தேடினீங்கன்னா தான் என்ன செய்வீங்க, இல்லைன்னா என்ன செய்ய மாட்டீங்க. அப்ப திரும்ப ஃபர்ஸ்ட் நிலைமைக்கே போகுது. என்னது? நான் உங்களை சந்தித்து சொல்லப்பட்டுச்சுல, முழு இதயத்தோட நம்ம தேடலன்னா திரும்ப அவரை சந்திக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, யாரெல்லாம் முழு மனதோடு அவரை தேடுகிறோமோ கர்த்தர் அவர்களை ஒருபோதும் விடமாட்டார். திரும்ப திரும்ப அவங்களுக்காய் நின்று அவங்களுக்கென்று நற்கிரியைகளை அவர் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இப்படியே எதுவரைக்கும் செய்வார்? உங்க முழு மனசை எப்பெல்லாம் காட்டிக்கொண்டே இருக்கிறீங்களோ அது வரைக்கும் ஆண்டவர் செய்வார். அப்ப அவருடைய நிலை என்ன? அவர் மரண பரியந்தம், இந்த உலகம் அழிகிற வரைக்கும், அவர் திரும்ப இந்த உலகத்துக்கு வருகிற வரைக்கும் அவருடைய கிரியை தேவனுடைய பிள்ளைகள் முழு இருதயத்தை காட்டுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஒன்ன மாத்தி நல்ல விஷயங்களை தேவ பிள்ளைகளுக்கு தான் செய்வார். ஆமென். சபைக்கு வருகிற பிள்ளையே,
உனக்கு மறுபடி ஆண்டவர் உன்னை சந்திக்கணும். வேதவசனம் சொல்லுகிறது, நற்கிரியையை தொடங்கினவர் அதை அவர் வருகிற வரைக்கும் செய்வார். ஆமென். அப்ப அவர் தொடங்கினால் அதை கட்டாயம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப நற்கிரியைனா என்னன்றதை நம்ம படித்தோம். நற்கிரியைகள் எப்படி அதை நம்ம தக்க வைக்கணும்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? முழு இருதயத்தோடு அவர் என்ன செய்யணும்? தேடணும். நம்ம நினைச்சதெல்லாம் பிசாசுனாலையும் கொடுக்க முடியும். நம்ம தான் என்ன செய்யணும்? யோசிக்கணும், தீர்மானம் பண்ணணும். இது பிசாசினால் கிடைக்கிறதா இல்ல தேவனால் கிடைக்கிறதா? தேவனால் கிடைக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. என்னது? தேவனால் கிடைப்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. என்னது? சமாதானம் உங்க இருதயத்தில் ஆளுகை செய்யும். பிரச்சனை வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டில் ஒரு காரியம் நடந்துச்சுன்னா ஒரு சமாதானம் இருக்கும். அந்த காரியத்தை பேசும்போதே என்ன வரும்ன்றீங்க? சமாதானம் வரும். உங்களுக்கு ஆண்டவர் வேதத்தில் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதே நெருடல் இல்லாமல் மனசுல ஒரு சமாதானம் கடைசி வரைக்கும் இருக்கும் என்றால் அது தேவனால் கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பொண்ணு பார்க்குறவங்க, மாப்பிள்ளை பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், அடையாளம். வீடு கட்டுறவங்களுக்கு அடையாளம், வண்டி வாங்குறவங்களுக்கு அடையாளம், உங்கள் பிள்ளைய புதுசாக படிக்க வைக்கிறதுக்கு அடையாளம். ஆமென். ஒரு இடத்துக்கு புதுசாக வேலைக்கு போகிறதுக்கு அடையாளம். எந்த தடங்கள் இல்லாமல் அதை குறித்து பேசும்போது மனசுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும் என்றால் இது தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஆமென். அல்லேலூயா. அவர் தீமைக்காய் அல்ல, நன்மைக்காய், அதையும் அவர் சமாதானத்துக்கு ஏதுவாய் நடத்தி கொடுக்கிறவர். அதுதான் தேவனுடைய அடையாளம். மனசில் ஒரு மாதிரி நெருடல் ஏற்பட்டுச்சுன்னா, மனசில் ஒரு மாதிரி பிசிறு தட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய காரியம்னாலும் அதை உலட்டி விட்டுருங்க, அதை கழட்டி விட்டுருங்க. அது பக்கம் சாயாதீங்க. அது பிசாசு உங்களுக்கு வஞ்சகமாய் கொடுக்கக்கூடியது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது உங்க முழு மனசு திறந்திருக்கும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட அடையாளங்களை உங்களுக்கு காட்டக்கூடிய தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம ஏசப்பாவுக்கு, ஆண்டவர் நம்மளுக்கு பிசாசு கொடுக்கிறது எது, தேவன் கொடுக்கிறது எது என்று ஆண்டவர் இதில் சொல்லி தருகிறாரே. கரங்களை தட்டி நல்லா ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகிறீங்களா? ஆமென். இந்த 10th 12th படித்து முடிக்கும்போது பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கறதுக்கெல்லாம் இப்போவே ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு புதுசாக போகிறவங்க இப்போவே ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானம் இல்லாமல் எந்த இடத்துலையாவது போயிட்டு மாட்டிக்கிட்டு தேவையில்லாததில் போய் உங்களுக்கு அது பிடிச்சது நல்ல சம்பளம் சொல்லிட்டு போய் எதுலையாவது மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க. கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு காரியத்திலும். ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமே. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அடுத்து, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவுக்குள்ளாக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவருடைய நற்கிரியைகளை நாம் அனுபவிப்பதற்காக. இரண்டாவது, தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவருடைய கரத்தின் செய்கைகள் நம்மளுக்குள்ளாய் அமைந்திருக்கிறது. ஆமென். மூன்றாவது, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆல்ரெடி ஆண்டவர் நம்மளுக்குடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென்.
எத்தனை பேர் இதை கேட்டு உங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னு தெரில. உங்களுக்கு வேண்டியதை ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமே. அப்போ எங்கேயோ ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி பதுக்கி வச்சிருக்கிறாரு. நம்ம இருதயம் திறக்கப்பட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கர்த்தர் தானாக கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆமே. நம்ம இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய நற்கிரியைகளை பெற்றுக்கொள்வதற்கு. ரெண்டாவது இங்கே சொல்லப்பட்டு அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ, உங்களுக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் அக்கறைப்பட்டிருக்கிறாரு. உங்களுக்கு வீடு வேணுமா, உங்களுக்கு கார் வேணுமா, பைக் வேணுமா, இவ்வளவு ரூபா வேணுமா, இவ்வளவு தேவையா, எல்லாத்தையும் நீங்க கவலைப்படுறதுக்கு முன்னாடி, நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க, யோசித்துட்டாரா? அப்ப இங்க தேவன் நம்மளை முன்னதாகவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்துக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போமே. வாசிக்கிறீங்களா? வாசிங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்திருக்கிற தேவ பிள்ளைகள் சத்தமா வாசிக்கலாம். வாசிங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் யார் தெரிந்து கொண்டிருக்கிறாரு? நான் கேட்கிறேன், இங்க நீங்க யாரை தேடி வந்துக்கிறீங்க? சரி, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் தான் உங்களை. சில பேர் எனக்கு கஷ்டம் இருந்துச்சு, அதனால நான் ஏசப்பாவை தேடி வந்தேன். நான் சொல்லுவேன், நீங்க தேடி வந்தேன்றது ரெண்டாவது. இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு? உங்களை தெரிஞ்சு தான் வச்சிருக்கிறாரு. அவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க சும்மா இந்த சர்ச்சுக்கு வரல, அவர் சொல்லி தான் வரக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமென். அப்ப ஆண்டவர் இங்க சொல்லிருக்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இதை மட்டும் வாசித்து முடிச்சிருவாமா? வாசிங்க சத்தமா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை என்ன செஞ்சாரா? ஏற்படுத்தினேன். அப்படின்னா என்னது? உங்களை செட் பண்ணியிருக்கிறாரு, தயார் பண்ணியிருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் வடிவமைத்திருக்கிறாரு. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். எதற்கு? நீங்கள் கனி கொடுக்கும்படி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கனி கொடுக்கும்படி. நீங்க கனி கொடுக்கணுமா? ஒரு மரம்னா அது கண்டிப்பா என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். அப்ப நீங்க கனி கொடுக்கணும்னா, பாஸ்டர் என்ன கனி கொடுக்க? நான் வாழைப்பழமா? என்கிட்ட முளைக்காது பாஸ்டர். பலாப்பழமா? என்கிட்ட முளைக்காது பாஸ்டர். அப்படி இல்லை. ஒரு மரம்னா கனி கொடுக்கணும். நீங்கன்னா அப்ப என்ன கொடுக்கணும்? தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு நல்ல காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அன்பு, சமாதானம், பொறுமை, இச்சையடக்கம், தாழ்மை, இப்படி பல கனிகள் பைபிளில் இருக்கு. இந்த கனிகளை வெளிக்காட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதற்காகத்தான் உங்களை இந்த சபைக்குள்ள கர்த்தர் வர வச்சிருக்கிறாரு. இது படி நீங்க இந்த கனி வந்தாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்தானத்தில் நீங்க ஓஹோன்னு இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாரையும் தரம் தாழ்த்தி வாழ விட மாட்டார், தரத்தை உயர்த்தி வாழ வைப்பார். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. முதலாவது அவர் தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். சத்தியத்தை அறிஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இந்த சபைக்கு ஏன் வந்தேன்? இந்த சபைக்கு நானா வரல,
கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் தேவன் உங்களை கூட்டிட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? சில காரியங்களை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதுதான் வேத வசனத்தினுடைய நிலவரங்கள், புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள், விசுவாசத்தில் எழும்பத்தக்கதான காரியங்கள். ஓ ஆமென். வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்களா? விசுவாசம் வேண்டுமே, விசுவாசம் வேண்டுமே. ஓ பைத்தியங்களை போல பேசுகிற நீங்கள் விசுவாசத்தில் எழும்புகிறீங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. அற்புதங்கள் ஜெபிக்கும் போதே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ வல்லமையை நான் பார்க்கிறேன். வானம் திறக்கப்பட்டு நீங்க ஜெபிக்கும் போதே சில அற்புதங்கள் உங்களுக்குள்ளாக நடக்கும்படியாக கர்த்தர் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய தெய்வீக செயல் இப்பொழுதே நடக்கும்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன காரியத்திற்காய் கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்களோ உங்க கவலைகள் எல்லாம் அவள் மேல் வைத்து விடுங்கள். அவரே உங்களுக்கு காரியங்களை நடப்பித்துக் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். சந்திக்கிற ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஓய்வு நாள் அன்றைக்கு வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மளோடு பேசுகிறார். எங்கெல்லாம் திறக்கப்பட்ட இருதயம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் முழு இருதயம் இருக்கிறதோ, அங்க ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியாக அவர் இடைப்படுகிற ஆண்டவராய் இருக்கிறார். வாய்களை திறந்து ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. சபையில தான் நல்லா ஜெபிக்க முடியும். வியாதிகளை கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். யெகோவா ராஃபா உடைய ஆவியின் ஆண்டவரே பிரசன்னம் இந்த வேளையில இறங்கி கொண்டிருக்கிறது. தலை வலிகள், உடம்பு வலிகள், எல்லா அசதிகளை தேவன் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஷகா தின மஹந்துரோபோ லேமே மேதரா ஷபதலரியா கரபா லேமே மேதரியாந்தரபா. வறட்சியை உணர்கிற தேவ பிள்ளையே, இந்த வேளையில நீ மனசை திறந்து ஜெபிச்சேன்னா கர்த்தர் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறத என் தேவன் தள்ளி போடாம உனக்கு அவர் நன்மை செய்யும்படியாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறத உனக்கு கிட்ட சேரும்படியாய் அனுக்கிரகத்தை தேவன் தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வாய்களை திறந்து வறட்சியை உணர்ந்து கொண்டிருக்காத, கரங்களை தட்டி வாயை திறந்து உற்சாகமா ஜெபம் பண்ணி பாரு. அந்த வறட்சி எல்லாம் நீ ஜெபிக்கும் போது உதிர்ந்து போகும். லேமே மேசே கேமி ஹந்துரோ. ஓ ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கரங்களை தட்டி வாய்களை திறந்து உற்சாகமா ஜெபிக்க ஜெபிக்க, துள்ளி குதிச்சு நடந்து திரிந்து ஜெபிக்க, அது உங்களுக்கு உள்ளாக எழும்புகிற அந்த அபிஷேகத்தினால அது தன்னுடைய பிடிமானத்தை இழந்து போகும். அது தன்னுடைய பிடிமானத்தை இழந்து போகும். லேமா மாதாரா பாபா. உங்களை கவலைப்படுத்தின எல்லா கவலைகளும் இப்பொழுது உதிர்ந்து போகும்படியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. செய்கிற பிள்ளைகள் வாய்களை திறந்து உற்சாகமா ஜெபிங்க. ஆமென். 2 நிமிஷம் மாத்திரம் இதோட முடிக்க போறோம். வாயை திறந்து உற்சாகமாக லேகா தாரா பாபா ஓ ரபா தரியாந்தரபா. வியாதி உதிர்ந்து போகட்டும். அக்னியே, அக்னியே, அக்னியின் கண்மலையின் தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுதே ஒரு விடுதலையை கொடுப்பதாக. அக்னி, அக்னி, தேவனுடைய அக்னி, தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை தேவ பிள்ளைகளை தொடுவதாக. ரகா தீரபா தரியாந்தரபா. இயேசுவின் நாமத்தினால வறட்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு மாற்றங்களை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஜெபிக்கிற இந்த வேளையில ஓ அக்னி, அக்னி அபிஷேக நுகத்தை முறியடிக்கிறது. லேமே மேதாரா. கரங்களை தட்டி ஆவியானவரே வறட்சிகள் மாறட்டுமே. அக்னி அபிஷேக அக்னி தேவ பிள்ளைகள் மேல. வறட்சியை உணர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை, வருமானத்துல வறட்சியை உணர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை, குடும்பத்துல வறட்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளை, எல்லா ஆண்டவருடைய வறட்சிகளும் இன்னைக்கு மாறத்தக்கதான ஒரு அக்னியின் அபிஷேகம் இப்பொழுதே இப்பொழுதே குடும்பத்துல விழட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விழட்டும். கரங்களை தட்டி அவைகளை வாங்கிக் கொள்ளுங்க. அக்னி ஃபயர் லே மாதரா பாபா உன் குடும்பத்துல இறங்குது, உன் வீட்டுல இறங்குது. நீ பார்க்கிற தரித்திரம் இன்னைக்கு அது அப்படியே உதிர்ந்து போகிறது. ஒரு பயங்கரமான தேவ அக்னியின் பிளம்புகள் தேவ பிள்ளைகளுடைய சரீரங்கள் மேல. அக்னியே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி,
தோள் மேலே சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மேலே சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போல் என் வாழ்வி, கரங்களை உயர்த்தி சத்தமா, நீர் போதும் சத்தமா, நீர் போதும் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அன்புள்ள ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க படிச்சோம், எங்களை சந்திப்பீங்க, எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தான் சொல்லுவீங்க, எங்களை ஆண்டவரே விட்டு கொடுக்க மாட்டீங்க. இப்படி நிறைய பட்டியலே பார்த்தோம். நாங்கள் போன இடத்துல இருந்து திரும்ப அதே இடத்துக்கு எங்களை வர வைப்பீங்க, சுகத்தோட நல்ல செய்தியோட வர வைப்பேன்னு சொன்னீங்க. எங்களுக்கு விரதமாக இருக்கிற எதிரிகளுக்கு முன்பதாய் எங்களை தலை நிமிர வைப்பீங்க. இப்படியெல்லாம் சொன்ன அந்த நற்செயல்கள் யாருக்காக? உங்க பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்காக. எங்களுக்காய் நீர் முன்னக்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ளல, நீங்க தான் எங்களை ஃபர்ஸ்டா பார்த்தீங்க, நீங்க தான் எங்களுக்காக எல்லாத்தையும் செய்றீங்க. தொடர்ந்து எங்க குடும்பத்துக்கு வேண்டியதை செய்யுங்க. தேவ ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களிலும் உங்களுடைய பலத்த அபிஷேகத்தை உணரட்டும். தாழ்த்துகிறோம்.